ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 2 கப் ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நெய் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இதில் பிரிஞ்சலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஏலக்காவை நீங்கள் இந்த நுனியில் லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாமே இப்போ நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் சீக்கிரமாக வதங்கணுன்னா என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கிறப்பயே தக்காளி பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்மாஷ் ஆகுது பாருங்கள். எப்பயுமே நீங்கள் பிரியாணி செய்கிறப்ப இந்த மாதிரி மசாலா எல்லாமே இதில் செஞ்சுட்டு நீங்கள் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 கப் ரைஸ்க்கு இவ்வளோ மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இப்போ மஷ்ரூம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, திக்கான தயிர் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் பிரியாணி செய்கிறப்ப தயிர் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான காரத்தூள் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். மேலே எண்ணெய் மிதங்கி வர வரைக்கும் நீங்கள் மசாலா நல்லா வதங்க விடணும். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ரைஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, 2 கப் ரைஸ். இந்த 2 கப் ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுத்துட்டு அந்த ரைஸ் கூட இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொன்னி பாயில்டு ரைஸ் தான் எடுத்தேன். இதுக்கு 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற ரைஸ் பிராண்டை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நான் 2.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ்க்கு எவ்வளோ கப் தண்ணி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லக்ஷ்மி பிராண்ட் பொன்னி பாயில்டு ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு 2.5 கப் தண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப் ரைஸ்க்கும் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா எவ்வளோ மசாலாவில் தண்ணி இருந்தால் கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. 1 கப் ரைஸ்னால் 2.5 கப் தண்ணி தான் எடுக்கணும். இதே பாஸ்மதி ரைஸ்க்கும் 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் காரத்தூள், அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் உப்பும் காரமும் கொஞ்சம் ஸ்லைட்டாக நார்மல் டேஸ்ட்டை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹையராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிரியாணிக்கு சூப்பராக வரும். இப்போ ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒயிட் ரைஸ் மோடு வச்சிடலாம். ஸோ கடைசி 6 மினிட் இல்லைனா அந்த 10 மினிட் வரும் இல்லையா, 10, 9, 8 அந்த மாதிரி வர டைம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பிரியாணி இலை, இந்த மேலே இருக்கிற அந்த கொத்தமல்லி அது எல்லாமே மேலேயே வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக எதுவுமே ஓப்பனே பண்ணாமல் லாஸ்ட்டு 10 பிலோ வரப்போ நீங்கள்
இது பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு வந்து 0 வந்துடுச்சு. 0 வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.